8 வருஷ காதல் ஒரே நாள்ல கொடூரமா முடிஞ்சிருக்கு. காருக்குள்ள நடந்த பயங்கரம். காதலிய சமாதானமா அழைச்சிட்டு போன இளைஞர் கார்ல மறைச்சு வச்சிட்டு இருந்த பெட்ரோல் குண்டை வெடிக்க செஞ்சிருக்காரு. ஓடுற கார்ல இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக கீழே குதிச்ச அந்த காதலி அடுத்த நொடியில நடந்தது என்ன? காதல் தோல்வியா, கொலை முயற்சியா, கார் வெடிகுண்டு விபத்து பெங்களூருவையே அதிர வச்சிருக்கிற ஒரு சம்பவம். காதலை ஏற்க மறுத்ததால இந்த விபரீதம் நடந்திருக்கா? காருக்குள்ள அரங்கேறிய அந்த அதிர்ச்சி சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. காதல் என்றது 2 மனங்களை இணைக்க வேண்டிய ஒரு அழகான உணர்வு. ஆனால் அந்த காதல் ஒருதலை பட்சமாக மாறும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு கிடைக்கலன்னா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதி, அதுதான் ஆபத்தான மனநிலைமையை உண்டாகும். அந்த முடிவு எவ்வளோ பெரிய கொடூரமாக இருக்கும் அப்படின்றது தான் பெங்களூருவில் நடந்த ஒரு சோகமான உதாரணமாக இந்த சம்பவம் மாறியிருக்கு. கர்நாடகாவில் அங்கோலா பகுதியை சேர்ந்த 30 வயதான நாகேந்திராவும் அதே பகுதியை சேர்ந்த ரம்யாவும் கடந்த 8 வருஷமாக காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. வேலை காரணமாக இருவரும் பெங்களூரில் தங்கி இருந்திருக்காங்க. ரம்யா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. நாகேந்திரா டெலிவரி ஊழியராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த காதலில். கடந்த சில மாதங்களா இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. ஆனால் இந்த உறவை இனிமே தொடர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ரம்யா முடிவு செஞ்சதாகவும் காதலை முடிச்சிக்க முயற்சி செஞ்சதாகவும் தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாகேந்திரா அதை ஏற்க தயாராக இல்லையா? இந்த நிலையில தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு முறை நேரில் சந்தித்து பேசலாம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை காணலாம் அப்படின்னு ரம்யா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்காக ஒரு காரையும் முன்பதிவு செஞ்சிருக்காரு. ரம்யாவோட ஹாஸ்டலுக்கு போனவர் அவங்கள அந்த காரில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரணமாக இருந்ததாக தான் சொல்லப்படுது. ராத்திரி சுமார் 11 மணி அளவில் ஜெய்நகர்லேருந்து புறப்பட்ட அவங்க தேசிய நெடுஞ்சாலை வழியாக கல்லம்பெல்லா அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் பயணம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ள திரும்பவும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முத்தினதுக்கு அப்புறம் காருக்குள்ளேயே இருவரும் சத்தமாக பேசிக்கிட்டதா சொல்லணும். அப்போ திடீர்னு நாகேந்திரா அவர் பையில் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்திருக்காரு. அதை யாருமே எதிர்பார்க்கல. அந்த நிமிஷத்துலேயே ரம்யாவை சராமாரியாக கத்தியால் குத்தியிருக்காரு. உயிருக்கு பயந்த ரம்யா ஓடிக்கிட்டு இருந்த கார்லேருந்து கதவை திறந்து கீழே குதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷத்தில் ரம்யா எடுத்த முடிவு தான் அவரோட உயிரையும் இப்போ காப்பாற்றிருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த ட்விஸ்ட்டு. கார் ஓட்டுநர் உடனடியாக வண்டியை நிறுத்தியிருக்காரு. கார்லேருந்து கீழே இறங்கின டிரைவர் அந்த வழியாக பைக்கில் வந்த ஒருத்தரோட உதவியோட ரம்யாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. இதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சப்பதான் இன்னும் ஒரு அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. காருக்குள்ளே இருந்த நாகேந்திரா டிரைவரை நெருங்கினப்ப அவர் கையில் ஒரு பெட்ரோல் குண்டு இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. உடனடியாக சுதாரித்த அந்த டிரைவர் அந்த பெட்ரோல் குண்டை பிடுங்கி சாலையில் தூக்கி வீசியிருக்காரு. இன்னொரு பெட்ரோல் குண்டையும் அவர் மறைச்சி வச்சிருந்திருக்காரு அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்க. அந்த 2வது பெட்ரோல் குண்டை வெடிக்க செய்யறதுக்கு அவர் முயற்சி செஞ்சப்போ தான் டிரைவர் அங்கேருந்து பயத்தில் தப்பி ஓடிட்டார். அவர் ஓடின சில நொடிகள்லையே அந்த கார் பயங்கர சத்தத்தோட வெடிச்சு சிதறி காருக்குள்ளே இருந்த நாகேந்திரா தீயில கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கார். இந்த சம்பவம் தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல் கிடைச்சி சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. துமக்கூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெங்கட் தலைமையிலான ஒரு குழு
விசாரணையை செஞ்சிட்டு இருக்காங்க. விசாரணையில் இந்த தாக்குதல் திடீர்னு நடந்தது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரம்யா அவரை விட்டு பிரிய முடிவு செஞ்சதை ஏற்க முடியாத அவர் கொலை செய்யும் நோக்கத்தில் தான் நாகேந்திரா முன்கூட்டியே திட்டமிட்டு கத்தி மற்றும் பெட்ரோல் குண்டை தன்னோட பையில மறைச்சி எடுத்து வந்ததா போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரம்யா மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்துட்டு வராங்க. அவரோட உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்களாம். இதுக்கிடையில் நாகேந்திராவோட உடல் கூராய்வு செய்யப்பட்டு அவரோட உடலை குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் காதலாக தொடங்கின அந்த உறவு புரிதல் இல்லாததுனால பகையாக மாறி இறுதியில் ஒருத்தரோட உயிரையும் காவு வாங்கி இன்னொருவரோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகவும் ஆக்கியிருக்கு. காதல் அப்படின்றது கட்டாயப்படுத்தி பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்டில் தெரிவிங்க. இது போன்ற முக்கியமான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.